Hi guys, so PBK vs RCB qualifier 1 game எல்லாருமே பார்த்திருப்பீங்க நம்புறேன். RCB are destined to win this IPL trophyன்ற மாதிரி தான் இருக்கு. அவங்களே நினைச்சாலும் இனிமே அவங்களால தோக்க முடியாது போல unless or otherwise பென் கட்டிங் மாதிரி யாராவது வந்து ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணா தான் உண்டு. மத்தபடி RCB are the clear favorites to win the IPL trophy even though இன்னைக்கு கோலி பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஃபில் சால்ட் சூப்பரா வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் பவுலிங் நான் சொல்லவே தேவையில்லை. ஜாஸ் ஹேசல்வுட் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பவுலர் அப்படிங்கிறது இன்னைக்குமே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ரைட் நோ பார்த்தீங்கன்னா 11 கேம்ஸில் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நூர் அகமது இன் 14 கேம்ஸ் 24 விக்கெட்ஸோட இந்த சீசனை முடிச்சிருப்பாரு. இப்போ வரைக்கும் அவர் தான் பர்பிள் கேப்பையுமே வச்சிருக்காரு. இன்னைக்கு எனக்கு போகிற ஜிடி வர்சஸ் எம்ஐ கேமில் பார்த்தோன்னா இன்கேஸ் பிரசீத் கிருஷ்ணா வந்து ஒரு விக்கெட் எடுத்தாலே போரும் அவர் வந்து பர்பிள் கேப் அவருக்கு வந்துடும். பிகாஸ் எக்கானமி ரேட் படி பார்த்தோன்னா அவர் தான் ஹையரான எக்கானமி ரேட் வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பர்பிள் கேப் வந்து பிரசீத் கிருஷ்ணா கிட்ட போயிடும் இன்கேஸ் அவர் இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்தாலுமே. ஸோ லெட்ஸ் ஹோப் அட்லீஸ்ட் இந்த பேட் சீசன் ஆஃப் சிஎஸ்கேலையுமே நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக வந்து நூர் அகமது பர்பிள் கேப் வாங்கினார்ப்பா இந்த சீசனில் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நூர் அகமது பர்பிள் கேப் எப்படியாவது வாங்கிடுவாரா? உங்களோட பிடிச்ச கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம இன்னைக்கு ருத்து இன் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். ருத்து இன் ஒயிட்ஸ் பார்க்க போகிறோம் சொல்லியாலும் எஸ் இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லைன்ஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறது. மேட்ச் பார்த்தோன்னா லோக்கல் டைம் 11 AM ஸ்டார்ட் ஆகும். இங்கே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி பார்த்தோன்னா 3:30 PM ஸ்டார்ட் ஆகும். வென்யூ பார்த்தோன்னா வந்து த ஸ்பிட்ஃபயர் கிரவுண்ட் சென்ட் லாரன்ஸ் கேண்டர்பரி. அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்தோன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் இசிபியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் சொல்லியிருந்தோம். பட் அதில் ஒரு சின்ன மாற்றம். இசிபியோட வெப்சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இசிபி வெப்சைட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒன்று ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களால் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து வாட்ச் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் இங்கிலாந்து கிரிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுலேயுமே உங்களால் வாட்ச் பண்ண முடியும். டிவி ப்ராட்காஸ்ட் வந்து கிடையாது. ஒன்லி வெப்சைட் அண்ட் ஆப்பில் மட்டும் தான் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்க போகிறது. ஸோ எஸ் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. கில் அண்ட் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு அவைலபிள். அவங்க வந்து செகண்ட் டெஸ்ட்டில் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதில் ஒரு சின்ன மாற்றம். நம்ம சாய் வர போகிறாரு. பட் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டை கருதி அவர் இந்த செகண்ட் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ண போகிறாராம். ஸோ டேரெக்டாக வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நம்ம மேட்சே வந்து ஆடிக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார் போல. மேபி அந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் அவர் கண்டிப்பாக ஆடுவார். பட் இங்கிலாந்து லைன்ஸ்க்கு எதிராக விளையாட போகிற சீரீஸில் வந்து சுப்மன் கில் வந்து இருக்க போகிறது கிடையாது. அண்ட் நம்ம இந்தியா ஏ பார்த்தோன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஏ அண்ட் ஆஸ்திரேலியா ஏ கூடயும் பார்த்தீங்கன்னா சீரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தோன்னா வந்து லேட்டர் ஹாஃப் ஆஃப் த இயரில் வந்து நடக்க போகிறது. பிரவிஸ் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூல வந்து தோனியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ தோனியோட நாலேஜ் அபவுட் தி கேம் இஸ் இன்கிரெடிபிள் அண்ட் அவருக்கு கிரேட் விஷன் இருக்கு. அவருக்கு நடக்க போகிற விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி என்னமோ ஃபைனல் டெஸ்டினேஷன் லெவலுக்கு வந்து நம்ம டெவால் பிரவிஸ் பேசியிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், இன்னுமே நிறைய கற்றுப்பேன் அண்ட் அவர் கூட ப்ளே பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நிறைய பிளேஸ் மாதிரியே தோனியுமே இன்னும் நல்லா ஃபிட்டாகவே இருக்காரு. அண்ட் அவருக்கு எப்போவுமே வந்து டைம் இருக்குங்க. நீங்கள் எப்போ போனாலுமே ஹி இஸ் வெல்கமிங். அவர்கிட்ட நீங்கள் சாட் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். எப்போ வேணாலும் கிரிக்கெட் பற்றி பேசலாம், லைஃப் பற்றி பேசலாம், எதை பற்றி வேணாலும் அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவர் வந்து ஹீஸ் அ ரியல் லிவிங் லெஜெண்ட் அப்படின்னு வந்து பிரவிஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆஷ்னா அவரோட யூடியூப் சேனல் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஜட்டோட ஒரு இன்டர்வியூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அதில் வந்து நம்ம தோனியை பற்றி ஜட்டு வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு. தோனி அவரோட பர்சனல் மைல் ஸ்டோன்ஸை பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவரோட 50, 100லாம் அவர் யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது. எப்பவுமே அந்த டீமில் இருக்கக்கூடிய அந்த மற்ற 10 பேர் தான் அவர் வந்து யோசிப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம எல்லா சிஎஸ்கே மேட்சுமே ஜட்டு கிட்ட கேட்கணும்னு இந்த கேள்வியை இப்போ ஆஷ்னா வந்து ஜட்டு கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ IPL 2023 ஃபைனல்ஸ் அப்போ சிஎஸ்கேக்கு 2 பால் 10 ரன் தேவையாக இருந்துச்சு இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு ஜட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து இது என்னோட பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மை கிரிக்கெட்டிங் கரியர் டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். டீம் என் மேலே வச்ச நம்பிக்கையை பே பேக் பண்ணுறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். அண்ட் மாஹிபாய் என்னை க்ரூம் பண்ணி இவ்வளோ பெரிய பிளேயராக வந்து மாற்றினதுக்குமே பே பேக் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஸோ எஸ் இட் ஹேப்பன்ட் அப்படின்னுமே வந்து நம்ம ஜட்டு வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் இன்னொரு ஃபன்னாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. எல்லாருமே சார் ரவீந்திர ஜடேஜான்னு அவர் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அவருக்கு சார்லாம் கூப்பிடுறது வந்து இஷ்டம் இல்லையா? அண்ட் என்னோட கிரிக்கெட்டிங் ஜேர்னி வந்து 2 மகேந்திராஸ்னால மட்டும்தான். அதாவது மகேந்திர சிங் சௌஹான் என்னோட சைல்ட்ஹுட் கோச் அவர் அண்ட் மகேந்திர சிங் தோனி என்னோட கரண்ட் மென்டார் அவர். ஸோ இதை வந்து நான் மாஹிபாய் கிட்டே சொன்னேன் அப்படின்னு வந்து ஜட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசியிருந்தாரு. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸை பற்றி என்ன சொல்லியிருந்தாரு? நான் சென்னையில் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஸ்டே பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஃபேவரட் திங் இங்கே என்னன்னா வந்து பீப்புள் எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நீங்கள் தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து ரூடாகவே வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபியூ அதர் ஸ்டேட்ஸ்லாம் வந்து சில பீப்புளெலாம் அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ப்ளேஸை வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. ஆனால் இங்கே அப்படி நடக்கிறது கிடையாது அப்படின்னு நம்ம ஆஷ்னாவோட யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு அவருக்கு முன்னாடியே உட்காந்துட்டு நம்ம ஜட்டு வந்து அவருக்கு ஒரு நோஸ் கட்டு அவருக்கு ஒரு தக் லைஃபை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா?
அதுதாங்க ஜட்டு. அதனால தாங்க அவர் சார் ரவீந்திர ஜடேஜா. கண்டிப்பா இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃபேன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்க்குறீங்க நம்பர் இன் கேஸ் இருந்தீங்கன்னா மறக்காம தம்ஸ் அப் கொடுத்துருங்க வீடியோக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபிஎல் முடிச்சுட்டு வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளை பேக் பண்ணுற சமயத்தில் வந்து அவரோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியாக வச்சிருப்பாரு. எனக்கு இதான் வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏர் இந்தியாவில் இனிமேல் நான் வந்து திரும்ப போகவே மாட்டேன், உங்களுக்கு குட் சர்வீஸ் வேணும்னா ஏர் இந்தியாவை நீங்கள் சூஸே பண்ணாதீங்க, இதுதான் வேர்ஸ்ட் ஏர்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு ஸ்டோரியை வந்து வச்சிருந்தாரு. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ கரண்டாக ஸ்ரீலங்காவில் தான் இருக்காரு. ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் பாரு ஒரு ஹோம் சீரிஸ் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் ப்ளே பண்ண போறாங்க. 2 டெஸ்ட் மேட்சஸ், 3 ODI மேட்சஸ் அண்ட் 3 T20 மேட்சஸ் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ டெஸ்ட் அண்ட் ODIல அவர் ரெகுலர் செட்டப்ல கிடையாது, அதனால T20 மேட்சஸ் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போறாரு. ஸோ T20 மேட்சஸ் பண்ணா வந்து ஜூலை 10 ஆரம்பிக்க போறதுங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன் ஆக்ஷன் கிடையாதானா? எஸ், மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீரிஸோ எந்த ஒரு லீக்ஸுமே ப்ளே பண்ண போறது கிடையாது. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் வந்து MLCல ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா அவர் தேவைப்பட்டார்னா மேபி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் 1 மந்த் வந்து ஃப்ரீயாக தான் இருக்க போறாரு இல்லையா, அதனால மேபி ஹீ கேன் கம். பட் இருந்தாலும் இப்போ தான் ஒரு ஐபிஎல் சீசன், ஒரு லாங் ஐபிஎல் சீசனுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து இப்போ ஹோமுக்கு போயிருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் அவர் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 1 மந்த் ஃபுல்லாக வந்து அவர் ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறார். டிஎஸ்கே அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. முகமது மோசின் நம்ம டிஎஸ்கேல இருக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் பிளேயர் இவர். அண்ட் இவர் அவரோட பேட்டிங் கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப க்ளீனாக இஸ் பீன் ஸ்ட்ரைக்கிங் த பால், நல்லா டைம் பண்ணுறாரு. லாஸ்ட் சீசன் பார்த்தப்போ ஒரு லோவர் ஆர்டர் பிளேயர் தான் நினச்சேன். இப்போ பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு போல இந்த 1 இயரில். ஸோ இன்னும் சில கிளிப்ஸ்லாம் இருக்குது, அதையுமே பார்த்துட்டு வாங்க. ஸோ கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் நான் கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். முகமது மோசினோட பேர் நோட் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் ஆரிஜின் இவர் இப்போ யூஎஸ்ல செட்டில் ஆகி யூஎஸ் நேஷனல் கிரிக்கெட் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு வராரு. ஆர்த்தடாக்ஸ் கிரேடிங் ஷாட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு, அதே சமயம் சீக்கியா வந்து பவுண்டரிஸுமே ஸ்கோர் பண்ணுறாரு. நல்ல ஒரு பிளேயராக தெரிகிறாரு. மேபி இந்த டிஎஸ்கேக்காக இந்த வரப்போகிற சீசனில் எப்படி வந்து வித் த பேட் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வரோம் டெய்லி. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபை போட்டிங்கனாலே I'll be very happy. And உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ். பாய்.